exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. என்ன வாழ்க்கை படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலை இல்லாத்துட்டாட்டங்கிறான், அரசு பஞ்சாங்கிறான், விலைவாசி ஏறி போச்சுங்கிறான். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. என்ன உலகம் காயுது. ஒரு கேஸ் கட்ட தப்பு. யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா பாத்தம்மா. In 1939 in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கள்ட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லா பாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்கேன். எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன? டாக்டருக்கு சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா? பிபிஏ. பிபி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்கள பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமாமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும். நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா பரிசுலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரிசுலயுமா? மாச கடைசி தானே. ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். எங்க? நீங்க 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 10003 நோட்டு. இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையன்கிட்ட இந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தானோ தோராயமா ஒரு 10-15 தேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம். எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வாரம். பாவி பசங்க பர்சா கொண்டு வந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், வக்கீலுக்கு பிடிச்சு விட்டு இந்த தூள்ல இறங்கிட்டியா? எத்தனாளா? என்ன வளர்றீங்க? பேசாதீ. படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. பிபிஏ. பிபிஏவா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம். அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன். நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பரிசுல ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தனை பரிசை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருக்கான். தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேர்ச்சி. இதோ தேரிச்ச. நான் இப்பதான் பெரிய இடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீதான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த என்ன பசக்காரண்டி. ஆமா, இது உங்க பரிசா? மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கணும். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடுச்சு. நம்ம படம் இட்டுச்சுன்னு. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி? அடடா அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இருங்க. டேய் சாத்தையா, வாங்கடா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யார் வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க மிரட்டி இருக்கிறத சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யார் ரசிக்கிறான்? ஆமா சாவி இதா இருக்குது மாமல். ஆள் பாத்துக்க. இப்படி பனியா இதோ போறேன்.
டேய் நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே வாடா, சாத்தா கதவை. தள்ளுங்கடா டேய், டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டைதான். கம்பெனில தூக்கும் போது ரொம்ப லேசா இருந்தது, இப்ப என்ன இந்த கணம் கணக்குது? அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மாதிரியாடா, களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. நாமா நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு இதுதானா? லாலா லஜபதி தெரு இதுதானா? ஆமா ஆமா இதேதான். எங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு. கையெழுத்து போடுங்க. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு இதுதானா? ஆமா. இது பீரோ தானா? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி இவங்க வீடா? இந்தாங்க மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி. வாங்கடா போலாம். எந்த கம்பெனில என்னத்த பேசுறது? எந்த கம்பெனி? என்னடா இது? கம்பெனி தரப்பட சொல்லாம போயிட்டானுங்க. ஏமா ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல, அலமாரி வாங்குறாரு அலமாரி. இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏண்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பத்திரி காலில் விழுந்த மாதிரி போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினிய? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படவையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல, புதுசா பீரோ வாங்கினேன். இந்த குத்தலும் குசும்பு தானே வேண்டாங்கிறது. பின்ன என்ன, அவனுக்கு பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவியை கூட பீரோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்பாடா, கதவை திறக்க போறாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்காவா? அக்கா ரெங்கதரே பாப்பா, எப்ப வந்த? இப்பதான். என்னங்க, எங்க பெரியம்மா மகன் ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் இது. ரெங்கதரே இவர்தான் இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா, உங்க மாமா. ஹலோ 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 இன்ஸ்பெக்டர் மாப்ள, சொல்லுவாமா. எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அனாமதேவா ஒரு பீரோ வந்து இறங்கி இருக்கு. ஆமாப்பா. அத திறந்து பார்க்கலாம்னு போனேன், நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே திறங்களேன். கொண்டாங்க. இந்தா. அனாமத்தா வந்த பீரோவை திறந்து பார்க்க கூடாது, அது தப்பு. அக்கா கையெடு. இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. வீட்டுல யாரும் இல்லாத சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற பொருள் எல்லாம் சுத்திக்கிட்டு கம்பி ஏற்ற வேண்டியது. ஐயோ, அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முன்னாடி வந்துடுது. இன்ஸ்பெக்டர் மாப்ள சொல்லுங்க, இந்த பீரோ என்ன பண்றது? 2 நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கே இருக்கட்டும். 2 நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சுத்தி ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடியே இந்த பீரோவை திறப்போம். கமிஷனர் ஆபீஸ் ஆயுதம் சொல்லிட்டு உனக்கு வேணும்டா? ஐயோ, எனக்கு வேணும். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கட்ட போறேன். தாராளமா இருப்பா, இது ஓ வீடு. சரி, உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் இங்க போகவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எவனோ ஒருத்தர் வாசமா மாட்ட போறான், என் தம்பி தீர்த்து கட்ட போறான். இன்ஸ்பெக்டர் மாப்ள, இந்தாங்க. இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க? குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே. வாங்க. குழந்தை குழந்தை அடடே, பிரசிடென்ட் ஐயாவா? வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? வயக்காட்டுக்கு ஒரு பம்பு செட்டு தேவைப்படுது. நீதான் நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துறேன், உட்காருங்க. உட்கார உட்கார. அந்த பம்பையும் வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். உட்காருங்க. உட்காரு உட்காரு. அப்பா, என்னங்க? இந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல இங்க வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வர முடியாது போடுச்சு குழந்தை. நம்ம ராக்கெட் பயணம் மீன் போகல, மண்ணெடுக்காம போக மாட்டேன். 10,000 கேஸ் எப்ப முடியும்னு தெரியல, அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன். நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம். ராகவா? சரி, நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். அம்மா,
பிரசிடென்ட் ஐயா இங்கதான் இருக்க போறாரு. அவரை நல்லா கவனிச்சுக்கணும். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி போடு. ஓகே? அம்மா இந்த பீரோ என்ன பண்றது? உடைச்சு அடுப்புல வை. ஏய் இந்தாடா சாவி. அந்த கம்பெனில யாராவது வந்தா சாவியும் பீரோவும் திருப்பி அனுப்பு. டேய் உன்னதாடா டேய். இந்தாப்பா இப்படி வா. பாபி நான் நாட்டுப்புறத்தான் தான். ஆனா பொல்லாதவன் பாத்துக்கோ. நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கலாம். அதுக்காக செகண்டமேனைக்கு எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. பாக்குறது சமையல் வேலைதான். ஆனா பேசுறது கௌரவமா இருக்கணும். இல்ல சீவி போடுவேன் சீவி. நீ ஒரு தடவை சீவின நான் 2 தடவை சீவிடுவேன் பாத்துக்கா. என்னங்க பிளேட்டை மாத்துறீங்க? டயரி கூப்பிட்டது நீங்க தானே? நான் எங்க கூப்பிட்டேன் டயனு? நீ இல்ல என்ன டயனு கூப்பிட்ட? சத்தியமா நான் கூப்பிடலங்க. நானும் கூப்பிடலையா? பின்ன யாரு கூப்பிட்டது? அதானே. பின்ன யாரு கூப்பிட்டது? பாத்தியா? நான் எப்ப புறப்பட்டாலும் எங்க ஊர் குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம் இன்னைக்கு மறந்து போச்சு. அவன் பொல்லாத பயலாச்சே. எங்க போனாலும் குழந்தை மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடுக்குடுன்னு வந்துட மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது. அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் மல்லாட வேண்டியதா. தூண்டியை என் கையில கொடுத்துட்டான். புழுவா உன்னை கோர்த்துறேன்டா. பீரோவை கேட்டுக்கிட்டு யாராவது வந்தா பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துறேன். எதுல விட்டேன்? 15ல விட்டேன். எத்தனை தடவை என்ன அதே பணம் தாண்டா. நீ பம்பு செட்டு வாங்கவும் போறதில்ல. அப்படியே வாங்கினாலும் அத தண்ணி விட மாட்டேன். யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கிலி கருப்பேன். உன் கொலை தெய்வம். சாமி நீயா? எங்க இருந்து பேசுற? ஹீரோல இருந்துற. பீரோக்குள்ள இருந்து எப்படி சாமி? ஏண்டா நான் தூண்லையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன். பீரோ பெரிய இடம், அங்க இருக்கக்கூடாதா? சாமி ஏண்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய. உன் தேங்காய நீ விடமாட்ட. கொண்டாட சாமி. ஐயோ என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழே வை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை. சாமி தேங்காய உடைச்சிட்டேன். சரி கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டேன். சங்கிலி கருப்பா காப்பாத்துன்னு சாஸ்தாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா என்ன காப்பாத்து. டேய் கத்தாதடா. சாமி என்ன கம்முன்னு இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வார நான் சங்கீதம் பாடிட்டு வரேன். ஒட்டை வாடி விழுந்த அப்படி கண்ணை திறக்கல சாமி. தேங்காய் கொஞ்சம் இலசா கொண்டாந்து கூடாதா? அவசரம் முத்தல்லது இலச்சதுன்னு புரியல. ரொம்ப அவசரக்காரன். இல்லாட்டி இப்படி நீ ஊர் விட்டு ஊர் வருவியா நீ? கண்ணை திறக்கல சாமி. அப்படியே எந்திரி. எழுந்துச்சு. இரு இன்னும் 2 கட்டு கட்டு. என்ன? ஒண்ணு இல்ல. போ. எங்க பம்பு செட்டு இருக்கிறாரு. என் துண்டு துண்டெல்லாம் இருக்கு. போ. வரந்தர நேரத்துல துண்டாவா இருக்கு. அப்படியே இரு. கண்ணை திறக்காதே. பக்தா பம்பு செட்டு ஓடுதுரா. என்னது ஒரே இருட்டா இருக்குது. கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. எப்பா சங்கிலிக்கிறப்பா அருளை கொடுக்கறன்னு இருளை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ என்னது பழைய பீரோ மாதிரி இருக்குது. ஐயோ பெயிண்ட் லாத்தம் தாங்கடி. அடே அடே கதவை திறங்கடா. நான் பஞ்சாயத்து போர்டு பாருங்களேன் வேடிக்கையே. நீங்க அலசுறத நாங்க எதுக்குங்க வேடிக்கை பார்க்கணும்? நீ கோர்ட்ல வந்து பாருப்பா. ஆமா எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு சொன்னீங்க? இன்னும் சொல்லலீங்களே. சொல்லுங்க. சொல்றேன். மிஸ்டர் இந்திரா பார்த்த சாரன். மிஸ்டர் வீரப்பன் தயவு பண்ணி இந்த கேஸ்ல என்ன விட்டுடுங்களேன். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதா? இந்த லா பாயிண்ட் லலிதகுமாரியோட லைஃப்ல அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விட்டுடுங்களேன். முடியாதுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகி தீரணும். ஜாலியா சொன்னா புரிஞ்சு
புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாவுடைய 30 வருஷத்து சர்வீஸ்ல இதுவரைக்கும் எந்த கேஸ்லயுமே தோல்வி அடைஞ்சதே இல்ல. இந்த கேஸ்ல நான் ஆஜராகி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுமா? இது தேவைதானே? அந்த அம்மா எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதனால இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்துங்க, உங்க தலையெழுத்த மாத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. நானும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுடைய 30 வருஷத்து வாழ்க்கையில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணுமா? இத பாருங்க, நான் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்ன விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்க. இன்னையில இருந்து எங்க சங்கத்துக்கு நீங்க லீகல் அட்வைசர் இல்ல. ரொம்ப நன்றி. வீட்டுல இருந்தாலும் பயம் இல்லாமையாவது இருப்பேன். நாங்க வரோம். பேப்பர் வெயிட்ட வச்சுட்டு போறீங்களா? பெரிய பேப்பர் வெயிட். நீங்க பேப்பர் வெயிட் தான். நீங்க போங்க மாப்பிள. ஷாலிமார், குல்மார், சோனாமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சரி, நாங்க எங்க போறது? ஒரு மார்க்கமா போங்க மாப்பிள. பாரு, பசிக்குதா? 2 இட்லி 3 வடை வாங்கி கொடுங்க. போங்க. எங்க விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? வந்து இட்லி வாங்கி கொடுங்க மாப்பிள. பாவம், பாங்க. போங்க போங்க போங்க. பருப்புடைய கண்ணை வந்துட்டா பாருவா. ஓ திரா. குல்மார்க், சோனாமார்க், ஷாலிமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பார்க்கணும். क्या होना? ஏக்கா சார் 1000 கிழிஞ்சது போ. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நடந்தா போறது ஊருக்கு. சோரிப்படாது. ஜாவ் ஜாவ் ஜாவ். தமிழ்நாடா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடம்ப பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி தமிழ்நாடான்னு? காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமாயா. எவ்வளவு கேப்ப? ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரியா, நீ கேக்குற பணத்தை கொடுத்துறேன். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். நான் அப்ப முதல்ல தொட்டு கொடுங்க. 100 ரூபாய் தருவையா. சோனாமார், குல்மார், பஹல்காம், ஷாலிமார் எல்லா ஊரையும் நல்லா சுத்தி காட்டணும். தெரியுதா? தெரியுது. முதல்ல தொட்டு கொடுங்க. இந்தாயா. கொடுங்க. இங்கேயே உட்காருங்க. இங்கேயே வா. இங்கதான் ஐயா. எங்க போறான் இங்க இருக்க சொல்லிட்டு? சரிதான். எவன் காட்டுறான் 100 ரூபாய்க்கு காஷ்மீர? உட்காருவோம். வருவானா வரமாட்டானா? என்ன ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு இதை கொண்டாந்துருக்கிற? அங்க ரொம்ப குளிரு. இத போட்டுக்கிட்டீங்கன்னா கரமா இருக்கும். சும்மா போடுங்க. சும்மா தானே போட்டுக்க போறேன். உன் காசு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். கொஞ்சமா விட்டு போறோம். சும்மா சாப்பிடுங்க. ஆனா போறியா? ரொம்ப ஊத்தாதையா, கொஞ்சம் ஊத்தியா. எனக்கு ஊத்தியான்றா? வா வா வா. இப்போ முதல்ல குல்மார்க் சுத்தி பாக்கணியா? குல்மார்க் நல்லா. குல்மார்க். குல்மார்க்கா? இதுதான் குல்மார்க். எழுந்து சுத்தி வாங்க. குல்மார்க். சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க. குல்மார்க். அப்புறம் சோனாமார்க். சோனாமார்க். இதுதான் சோனாமார்க். நல்லா பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்துறாங்க. சோனாமார்க் சுத்துறேன். அப்புறம் இந்த பஹல்காம சுத்தி பாக்கணையா? பஹல்காம். இதுதான் பஹல்காம். பார்த்துட்டு சுத்தி வாங்க. பஹல்காம். ஷாலிமார் சுத்தி பாக்கணையா? ஷாலிமார். இதுதான் ஷாலிமார். பார்த்துட்டு சுத்தி வாங்க. ஷாலிமார். 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 ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு போட்டோ காமிச்சு சுத்தி வா சுத்தி வா சுத்தி வா. நியாயமாயாது? பின்ன நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு குல்வார்க்க கொண்டு வந்தா வைப்பாங்க. போயா? போச்சு 100 ரூபாய் போச்சு. கோழி வாராயோ கட்டிலரை காணவாயோ கட்டிலரை காணவாராயோ. அம்மா, குடும்ப சண்டை, கல்யாணத்துல நடந்த குழப்பம் இதெல்லாம் பேசி தகராறு பண்ணி இந்த கோழியா இருக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்தாமா உனக்கா கொண்டாந்துருக்கிறேன். சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ஆமா, சீக்கிரமா போமா. மாப்பிள்ள தூக்கிட போறான். எப்படியும் நாங்க குழந்தைய பாக்கணும். போமா போமா. வச்சுட்டு வந்துருங்கப்பா. பாலு அங்க கூட எனக்கு என்ன பாலு? லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக். வா 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 வா.
என்ன சார் காலையில கோழிங்கையுமா கிளம்பிட்டீங்க? அறுத்துற வேண்டியதானே, வாங்க போவோம். மாப்பிள 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 தேடுங்க, எல்லாம் பாருங்க. என்ன நடந்தது பாருங்க, இருக்காரா இல்லையா? என்னமா பண்ண அவன் எலும்பு தோலமா இருந்தான், எனக்கே சந்தேகம் தான் நேற்று. மாப்பிள 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 என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்க பாத்ரூம்ல? அதை ஏன் கேக்குறீங்க? பொண்ணு ஒரு தும்மல் தும்மிச்சு. தும்முனா என்னப்பா? என்ன இதெல்லாம் தெரியாதா? ஆமா 3 நாள் இதே ட்ரெஸ் போட்டிருக்கானே, குளிக்கவே மாட்டியா? எங்க வந்த? என்ன என்ன இதெல்லாம் சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்ல, கொக்கோலா. அப்படியா? நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன கோழிய தலைய போட்ட மாதிரி போட்டோம். ஒரு வாரி கிளிகளும் கொடுக்குது. சர்க்கஸ்ல இருந்தானா மாப்பிள? அப்படியா? வரட்டு என்ன கோச்சிக்காது சார், நீங்க நான் ஒரு இது மாதிரி அக்கடை மேட்ச் கொடு, பச்சி பட்டி மேட்ச். பாத்தீங்களா? சிகரெட் கூட காணாது. சிகரெட் ஒண்ணு எடுத்துக்கிறேன் நான். சிகரெட் மாமனாரது புரிஞ்சுட்டான். நிஜமாவே உன் மாப்பிள்ள தானா? நினைக்கிறேன். வர்றேன் சார், கோச்சிக்காதீங்க. வர்றேன்டா. ரூம் நம்பர் 9 எங்க? 8க்கு பக்கத்துல 9 இருக்குது. அறிவு கட்ட பையா, எப்ப பார்த்தாலும் 8க்கு பக்கத்துல 9 போடுவாங்க. கண்டுபிடிக்க இல்லையாப்பா? சரியான பைத்தியத்தை கொண்டாந்துட்டு ஏன் பிரான்னு வாங்குற? ஒரு இன்னொருத்தர் எங்க தெரிய வேணாமா? இதே மாதிரி ஒரே விழுந்துருவாயா? ஐயோ, கண்ட இடத்துல பிரிக்கிறாங்க. நான் கட்டு போறேன். படாத இடத்துல பட்டு உயிர் போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். அம்மா புருஷி தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஏன் என் ரூமுக்கு வந்த? நீ போக வேண்டிய ரூம் நம்பர் என்ன? 9. இது 9 இல்லையா? 6யா? உனக்கு பகல்லையே அலைவ, உனக்கு ராவாயிடப்படாதே. அட அயோக்கிய பயல, யாரையா சொல்ற? அந்த சப்பையர் பையதான். அவன் தான் நீங்க போய் சொன்னா. அவனை என்ன செய்யறான் பார். என்ன அவனையா? எவனா இருந்தாயா? ரூம் கதவை சாத்தி வச்சிருக்கேன். சாவி எங்கயா? சாவிய கூட அனாவசியமா எரிஞ்சிட்டனே. எங்கய்யா உன்னோட பெரிய விவகாரமா இருக்குது. இந்த இருக்குது. டாக்டர், முதல்ல இவளை ஒதுக்குங்க. அம்மா தாயை கொஞ்சம் ஒதுங்க. செருப்பு செருப்பு செருப்பு. இந்தாயா? அது என்னங்க, அவ காலத்தை மிதிக்கிறா, நீங்க செருப்பு அடிக்கிறீங்க. எனக்கு போதே போயிடுச்சுங்க. ரூம்ல போய் ஏத்திக்க. உங்க ரூம்ல இருக்கா? ஒண்ணு இல்லையா? போயா. பாத்தியாயா? 9 அங்க பாரியா? அரே ஆமா அரச, இப்படி இருந்தது 6, மேல இருந்த நட்டு கலந்து கீழே விழுந்து 9 ஆயிருக்குது. மேல மட்டும் நட்டு கடலையா? உள்ளயும் கலண்டு இருக்கு, உமக்கும் கலண்டு இருக்கு. இனிமேலா ரூமுக்கு போ. நட்டு கலண்ட ரூம் எல்லாம் போய் தட்டாத. உள்ள உட்கார, விழுந்துட போறேன். கதவை தட்டி இருக்கு. பொண்ணை கூட்டு வாங்க. பொண்ணு ஹோட்டல் வந்தாச்சு. போட்டார், பொட்டி படக்கா உட்டாவ். சும்மா தமிழே பேசுங்க சார். தமிழ் தெரியுமா உனக்கு? இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே தமிழாளுங்க தான் சார். ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு. கொஞ்சம் இருமா. ஏன்பா கேண்டீன் எங்க பாருங்க? பின்னால. ஏம்பா லெட்ரின் எங்க இருக்கு? முன்னால.
என்ன இந்த ஊர்ல எல்லாமே தலைகீழா போச்சு? नमस्ते नमस्कार 3 रूम होना बुक में साइन करो. வாடகைலாம் எப்படி சர்வீஸ் தானா? கோழி என்ன போட்டு அமுக்கிறீங்க? என்ன நீ பாரு கலகலப்பா இருப்பேன்னு சப்பளை சொன்னா நீ ஏன் கம்பன் இருக்கிற? யாராவது வந்துட போறாங்க. என்ன நான் கூட்டு வந்திருக்கிறேன், எவனாவது வர்றதாவது? ஐயோ இது காஷ்மீர். தமிழ்ல நீ சிரிச்சீன்னா அவங்களுக்கு புரியாது. சரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப குறும்பு. ஐயோ இந்த நேரத்துல வயசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்தை கெடுத்துறாத. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ஓடி போயிருவீங்க. எத்தனை நாள் இருக்கணும்ன்ற? இந்த பாரு உனக்கு என்ன வேணும்? கோழியா? அடி பாவி, வாங்கி தர்றேன். உயிரோட கோழி. அடி பாவி, உயிரோட கோழியா? நீ என்ன மங்கையா மலைப்பாம்பா? பாருங்க. மொத்தமா வலிக்குது. டாக்டர் சத்தத்தையே காணோம். போயிட்டாரா? உள்ள போய் பாரு. என்ன இப்படி? ஐயோ உரைக்காதே. ஏண்டா டாக்டர் சத்தம் கேட்டது ஆளை காணமே. சந்த வழியா காத்து வந்தது சாப்பிட்டீங்களா? பாருங்களா? சரிங்களா? என்ன கேடா அந்த பொண்ணு எங்கடா? அதான் அங்க இருக்குதுங்க. என்ன ஆனா அவனா இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிற? நல்லா புடிங்கடா. எங்க இதெல்லாம் ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசய பைத்தியமா இருக்கு. குருசிலி நடித்த எந்த ராஜன் படத்தை 80 தடவை பார்த்தா, 81வது தடவை அதே தியேட்டருக்கு போனா அல்லோல கல்லோலம் ஆகி போச்சு. எங்க இவனை ஒரு பொண்ணு நினைச்சு ஒரு கைய வச்சு விட்டான். கியான்னு ஒரு வச்சு அவன் கியான்னு ஓடிட்டான். எப்படி வைத்தியம் பண்றேன்னு பாரு. கண்ணு வாயத்திரமா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்னமா வேணும்? கோழியா? கழுத்து கோழியா? நடுத்தரமா? குஞ்சு கோழியா? உயிர் கோழி. உயிர் கோழியா? சொந்த மாமா பையன். கவலைப்படாத மாப்பிள்ள, கோழி அறுத்துடலாம். வாங்க போலாம். கோழி அறுத்த உடனே ஒரு பீஸை ரூமுக்கு அனுப்பிச்சு. இந்த கபாலி சாவி கொடுக்கலாம். என்ன தவறுது? லாபம் தான். காலங்காத்தால மங்களகரமா வண்டி எடுக்கலாம்னா திக்குவாய திருவாசகம் பாடின மாதிரி கார்பரேட்டர் கப்பு கப்புன்னு அடைக்குது. நல்ல வேலை ஒரு வழியா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. உலக அதிசயம் உங்க அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. பத்திரம் பத்திரம். ஆமா, என்னத்தை மிதிச்சாலும் இதுக்கு வேகம் 10 கிலோ தான். அடச்சே, என்ன அவசரம் பிடிச்ச மாதிரி பூனை குறுக்க போகுது. மனுஷங்க தான் காலங்காத்தால எழுந்திருச்சு பஸ் ஸ்டாண்டு காலேஜ் வாசல் அலையறானுங்கன்னா உங்களுக்குமா அலைச்சல்? கழுத கத்துது. நல்ல சகனம். இன்னைக்கு நல்ல கிராக்கி எல்லாம் மாட்டும் போல இருக்குது. கழுத குறுக்க போகுது. சரிதான், நாளைக்கு முதலாளிட்ட சொல்லி ஒரு கழுதை வாங்கி காம்பவுண்ட் கேட்லயே கட்டிட வேண்டியதான். என்ன கபாலி, இன்னைக்கு வரும்படி ஜாஸ்தியா? ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் தெரியுது. டஜன் என்ன விலை? உன்ன மாதிரி இழிச்ச வாயினா இருந்தாலும் நான் துட்டு கொடுத்து வாங்குவேன். என் வண்டியில ஒரு 15 பேர் ஏறினா நேர ராயப்பட்ட ஆஸ்பத்திரி விடுன்னா சரிதான், நேர கொண்டு போய் ஆஸ்பத்திரி முன்னாடி இந்த வண்டியை நிறுத்தினேன். போற வேகத்துல இதை மறந்துட்டு போயிட்டான்.
நம்மள சாப்பிட சொல்றதுக்காக ஆண்டவன் அவனுக்கு மறதியை கொடுத்துட்டான் போல இருக்கு நினைச்சு இதை நான் கொண்டாந்துட்டேன். உனக்கு வேணுமா பாக்க குறைச்சி விலைக்கு தரேன். அடச்சி, நீ செய்யறது உனக்கு நல்லா இருக்கா? டாக்ஸி ஓட்டுறது பப்ளிக் சர்வீஸ், பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும். யாரோ பாவம் அப்பாவி ஏதோ நோயாளிக்கு கொண்டு போறான், அவன் தான் மறந்துட்டு போயிட்டான், நீயாவது கொண்டு போய் கொடுக்க கூடாதா? இந்தாப்பா, உன்ன மாதிரி நியாய அநியாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பழத்தை எல்லாம் கடையில வச்சிருப்பான், நம்ம பாத்துக்கிட்டு தான் போக முடியும். இந்த தங்கத்தை கவனிச்சியா? இதெல்லாம் 14 கேரட்லப்பா, 22 கேரட். இத பாரு, தொங்க தொங்க. ஓம் பாஷையில சொல்ல போனா மீட்டருக்கு மேல அதிகமா பணம் வாங்கனாலதான் இந்த மாதிரி எல்லாம் போட முடியுது. புரியுதா? இந்த காலத்துல நியாயமா சம்பாதிக்கிறதே தங்க மாட்டேங்குது. தங்குதோ தங்கலையோ, இப்ப என் கழுத்துல தொங்குது கவனி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு நீ அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க போற. அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு புரியும், இப்ப புரியாது. ஏப்பா பாஸ்டர், சத்தியம் வரியா? சத்தியம். அந்த ரூட்ல போறவர் இவர்தான். நான் கொத்தவாரி சாவடிக்கு தான் வருவேன், ஏன்னா இதை நான் விற்க போறேன். நீங்க வாங்க. இத ஒரு வாரம் வச்சு திங்க முடியாது, அழுகி தொலைச்சிடும். என்ன என்ன இது அரை வேலை போட்டு எடுத்துக்கிறியா? இன்னைக்கு என்ன ஒரு கிராக்கியும் காணோம். ஏப்பா டிரைவரு, அது என்ன கொம்பு மாதிரி ஒண்ணு இருக்க, அது என்னது? நீங்க என்ன வெளியூரா? அது யாரு, உங்க பேத்தியா? என் 3வது சம்சாரம். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, தேனிலவுக்கு வந்திருக்கிறேன். உற்பத்தியா பெருக்கிறீங்க போல இருக்கு. எங்க போன? அண்ணா சமாதிக்குத்தான். ஏப்பா அது அங்க எல்லாம் இருக்கு. எங்க? நேர மாம்பழம் போய் போக்குரோடு வழியா சிவாஜி வீட்டை கட் பண்ணி ஆற்காடு முதலி தெருவுக்கு போய் முதலமைச்சர் எம்ஜிஆர் வீட்டை தொட்டு கோபாலபுரம் வந்து கலைஞர் வீட்டை தொட்டாப்புல போய் ராயப்பேட்டை வந்து ரஜினி வீட்டை கட் பண்ணி உரசில வரணும். ஏங்க அப்போ எம்ஜிஆர் வீடு, சிவாஜி வீடு, கலைஞர் வீடு, ரஜினி வீடு எல்லார் வீட்டையும் பார்க்கலாம்ல? ஓ, நல்லா பார்க்கலாமே. மச்சான் மச்சான் போலாம் மச்சான். நீ சொல்லிட்டே இல்ல அப்பீல் ஏறுங்க ஐயா, முன்னாடி ஏறுங்க. அம்மா பின்னாடி ஏறுங்க. பாப்பா மூடிக்க, தம்பி ஓட்டி. ஓடுறேன். இருக்குது பாத்தியா, இதுதான் சினிமா நடிகர் ரஜினிகாந்த் வீடு. அப்படியா? அப்பா, ஆமா உள்ள போனா அவரை பார்க்கலாமா? உள்ள போனா பார்க்கலாம், ஆனா வாசல்ல ஆள் உயரத்துக்கு 2 நாய் இருக்குது. அபிப்பிராயம் இப்படியே இந்த வீட்டை பாத்தீங்களா? இதான் இந்த சினிமால எல்லாம் குண்டா ஒருத்தர் வர்றாரு, உசிலமணி. அவர் வீடு இது. அவன் பஸ்ல தான் போறதாக பேசிக்கிறானுங்க. முந்தா நாள் தாங்க 101 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிருக்காரு. இந்த மாச கடைசியில பத்திரம் முடிக்க போறாரு. அவனுக்கும் மார்க்கெட்டா? ஆமா, முதலமைச்சர் எம்ஜிஆர் வீடு எங்கங்க இருக்குது? அதெல்லாம் நான் நின்னு காட்ட மாட்டேன். போய்கிட்டே இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லுவேன். படக்குன்னு பாத்தரணும். வாசல்ல 2 போலீஸ் இருக்கும், அந்த வீடுதான். பாருங்க பாருங்க, ட்ரெயின்ல பாருங்க, ட்ரெயின்ல பாருங்க, 2 போலீஸ் நிக்குது, அந்த வீடுதான். எங்க? அட போமா, தாண்டியாச்சு. கமலஹாசன் வீட்டு பக்கமா போங்களேன். போறேன் போறேன், எல்லாரும் சுத்துறேன். நம்ம ஊர்ல நிலங்களை விட்டு பணம் கொண்டாந்துறீங்களா? அப்ப நிறையவே கொண்டாந்துருக்கீங்க. இருக்கு. பாரியா, இதான் கமலஹாசன் வீடு. என் மாம்பெரிய வீடு. மாமியார கூட்டிட்டு வந்திருக்கலாம். அடுத்தாப்புல தென்னந்தோப்பு இருந்தா வித்துட்டு மாமனார் மாமியார கூட்டு வா, நானே சுத்தி காட்டுறேன். ரொம்ப நல்ல டிரைவர் இல்ல மச்சான்? அண்ணா சமாதி வந்துருச்சு, இறங்க. அண்ணா சமாதி வந்துருச்சா? எப்படி இறங்குறது? கதை வழியாதான் நேரா போனீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு மெயின் ரோடு வருதியா, அங்கதான் இருக்கு அண்ணா சமாதி. இவ்வளவு தூரம் வந்தாலும் அது பக்கத்துல கொண்டு விட்டு அப்படியாக்கா? யார் யார் நீ? இது உண்மையா? இதுல போனோம்னா எனக்கு 6 மாசம் உனக்கு 6 மாசம், சம்மதமா? சரி, மிஷின்ல என்ன ஆச்சு? இறங்கி பாக்குறேன். மெதுவா இறங்க. பாப்பா வா. பாப்பா கையில பிடி. பையன் விட்டுறாங்க. பாப்பா பாத்து இறங்கு. அம்மாடி 56 ரூபா ஆகுது. 1 40 50 56. ஏன் மச்சான், எல்லா நடிகர் ஊட்டியை சுத்தி காட்டினார்ல, ஒரு 5 ரூபாய் போட்டு கொடு மச்சான். அம்மாவுக்கு தெரியுது. நீ சொன்னப்புறம் அப்பீல் அது 5 ரூபாய் கொடுக்குறேன். வரட்டுமா தம்பி? என்ன இப்படி 4 கிராக்கி மாட்டினா ஒரு அரை கிரவுண்ட் வாங்கிடலாம். ஈஸ்வரா தம்பி,
தம்பி அண்ணா சமாதி எங்க இருக்கு? அண்ணா சமாதியா? அதோ அந்த கொம்புதாங்க. கொம்பா? ஏன் மச்சான் நாம இங்க இருந்து தானே வண்டி ஏறணும். ஆமா, டிரைவர் நம்மள ரொம்ப ஏமாத்திட்டான். வா பாப்பா நம்ம போவோம். வரேன் தம்பி. சரிங்க. சீக்கிரம் மேக்கப் போடுங்க, டைரக்டர் வந்துட போறாங்க. சீக்கிரம். ஏப்பா தண்ணி தானா? டீ காப்பி எதுவும் கிடையாதா? டீ வாங்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்படியா? பக்கத்து டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்துடுறோமே. டைரக்டர் வரதுக்குள்ள சீக்கிரமா டீ குடிச்சு வந்துருங்க. நிறுத்தியா மேக்கப்ப? வாயா டீ சாப்பிட்டு வந்துடலாம். டாக்ஸி வருது பாத்தியா? வந்தா நமக்கு என்ன? யாரா புரியாதவனா இருக்கிற? நம்ம போலீஸ் வேஷம் போட்டு இருக்கிறது சினிமாவுக்காக தானே அவனுக்கு தெரியாது. அவனை இன்னைக்கு மிரட்டி அவன் தலையில டிவனை கட்டிடணும். நிறுத்திடவா? நிறுத்து. கீழே இறங்கியா? நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். உனக்கு என்ன தைரியம் தான் நோ என்ட்ரில போவ? சார் ஒரு அவசரம் சார், பிரசவ கேஸுக்காக போயிட்டு இருக்கேன். வெறும் வண்டியில பிரசவங்கிற? கேஸ் வீட்டுல இருக்கு சார், பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன். நோ என்ட்ரில போனா என்ன ஃபைன் தெரியுமா? அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? நம்பர் நோட் பண்றேன். எழுது. சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன பெரிய தொல்லையா போச்சு? அந்த ஆள் காலையில சாப்பிடல, ஒரு 5 10 ஒட்டிடு. பைசா இல்ல சார். என்ன பைசா இல்லையா? அவங்கிட்ட என்ன பேச்சு? கேஸ் எழுதியா? சார் கொஞ்சம் இருங்க சார். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச மில்ட்ரி ஹோட்டல் இருக்குது, அங்க எனக்கு கணக்கு இருக்குது. நீங்க எவ்வளவு வேணாலும் என் கணக்குல சாப்பிடலாம். பணத்தை நான் கட்டிடுறேன். என்னையா பண்றது? பார்த்தா பாவமா தான் இருக்குது. வா சாப்பிட்டு போலாம். நேரத்தோட அங்க போகணுமையா? சரி வா. உட்காருங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படி? உட்காருங்க. வாங்க வாங்க சார். வாங்க இப்படி உட்காருங்க. மணி இங்க வா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு சிங்கிள் டீ கொடு. இவங்க 2 பேருக்கு 2 கப் டீ கொடு. வெறும் டீயா? எப்பா வடை என்ன கொண்டாப்பா? என்ன சார் இங்க வந்து வடையும் டீ சாப்பிட்டுக்கிட்டு? சூடா புரோட்டா இருக்குது, இடியாப்பம் இருக்கு, ஆப்பம் இருக்கு. எனக்கு 2 பரோட்டா கொண்டா. புரோட்டாவுக்கு சாப்ஸ் இருக்கு தாத்தா. அதையும் கொண்டா. சூடா சிக்கன் பிரியாணி இருக்கு சார். எனக்கு கொண்டா. சிக்கன் பிரியாணிக்கு என்ன சார் சைடு வேணும்? என்ன இருக்கு? எறா இருக்கு, சொரா இருக்கு, பொறா இருக்கு. எல்லாத்துலயும் 2 பிளேட் கொண்டா. சார் உங்களுக்கு? அவருக்கு சேர்த்து கொண்டா. எனக்கு வேண்டாப்பா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீ என்ன பண்ற? எறா, புறா, சொரா, 8 புரோட்டா, அதோட 1 பிளேட் சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணி கொண்டா. இப்ப சாப்பிடுறது ஒரு சிங்கிள் டீ கூட போதும். வருது, சாப்பிடுங்க. பூச்சப்படாதீங்க. எது வேணும்னாலும் திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுற விஷயத்துல நான் பூச்சப்படுறதே இல்ல. நான் சாப்பிடும் போது யார் கேவலமா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சாப்பிடும் போது கேவலம் இல்லைங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே கேவலமே. என்ன சொல்ற நீ? இல்லங்க, சாப்பிட்டதுக்கு பிறகுதானே பில்லு வரும். அதை பார்த்தா தான் யாராவது கேவலமா நினைப்பாங்கன்னு சொன்னேன். நீ தானே பில்லு கொடுக்க போற? ஆமா நான் தான் கொடுக்க போறேன். இந்த வருதுங்க. சார் நீங்க கேட்ட பார்சல். சார் சிக்கன் பிரியாணி, சாப்ஸ், இந்தாங்க சைடு. அது அங்க வை, அது அங்க வை. அது அங்க வை. சார் நீங்க சாப்பிடுங்க. முதலாளி வீட்டுல ஒரு விசேஷம், என்ன வர சொல்லி இருந்தா போக முடியல. அது விஷயமா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க. சார் பில்லுங்கப்பா. சார் அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சாப்பிடுறாங்களே அவங்க தருவாங்க. பார்சல் கூட அவங்களுக்கு தான் சார். வண்டியில வைக்க சொன்னாங்க. நான் வரேன் சார். சரி. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சுனே தெரியல. பிரமாதமான சாப்பாடுறா. சரி சீக்கிரம் சாப்பிடுறா. ஷூட்டிங்ல அங்க தேட போறாங்க. சும்மாறா, ஷூட்டிங்ல கோழி முட்டை எல்லாம் வைக்கிறாங்களா? சும்மா சாப்பிடுறா. இந்த மாதிரி டெய்லி கிடைச்சா நல்லா இருக்கும். சார் பில் 86 ரூபாய் 65 காசு. இதோப்பா டீ சாப்பிட்டார டாக்ஸி டிரைவர், அவர்கிட்ட கொடு. அவரு போய் அரை மணி நேரம் ஆகுதா? போயிட்டானா? ஐயோ காசு இல்லையே. சார் விளையாடாதீங்க, எங்க முதலாளி ஒரு மாதிரியானவர். முதலாளி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்குள்ள எங்க போனா? சார் அவங்க 2 பேரும் 86 ரூபாய் 65 பைசா சாப்பிட்டுருக்காங்க. கேட்டா டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க. அவரு போய் அரை மணி நேரம் ஆகுது. இல்ல சார், நீங்களே இப்படி செய்தா இப்படி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். உண்மையான போலீஸ் இல்லங்க. உண்மையான போலீஸ் இல்லையா? டேய் இவங்க 2 பேரையும் உள்ள இழுத்துக்கிட்டு போனா. ஒருத்தனை கோழி உரிக்க சொல்லு, இன்னொருத்தனை தேங்காய் நைஸா அரைக்க சொல்லு. ராஜா
Come on. அப்புறம் வரட்டுமா? வாங்க. டாடா. டாடா. டாக்ஸி நான் இருக்கேன். வேண்டாப்பா, கடிச்சா பானால ஊசி போடணும். பயப்படாதீங்க. ராஜா முன்னால வந்துரு. பரவாயில்லையே. ஏறிக்கி. ராஜா வண்டியை பார்த்து நான் டீ சாப்பிட்டு வந்தேன். என்னாச்சு? உன் தள்ளிக்க. 3 ரூபா கூட. சரி சரி. அண்ணாச்சிக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு. புண்ணாக்குன்னா அந்த மாடு திங்குது அதானே? பட்டணத்துல மனுஷன் கூட திங்கிறான். அப்ப நல்ல வியாபாரம் ஆகுமே. நல்லாவே நடக்குது. தானா வருது. 10, 20, 30. குடியா நீ எல்லாம் மனுஷன்? நான் தான் தவற விட்டுட்டேன்னா நீயாவது கொடுக்க கூடாது. ஐயா இந்த 150 ரூபாய் பத்திரம் பண்ண முடியல. உங்ககிட்ட எப்படி லட்ச லட்சமா வரும்? புண்ணாக்குங்கிறது சரியா தானே இருக்கு. சரிதான் போயா. போயா. இந்த இந்த புண்ணாக்கு பிஸ்கட் தான் சாப்பிடும். ரூபா நோட்டை போய் நீட்டுறிய. நீ எப்படி இத்தனை மோதிரம் போட்டிருக்கன்னு இப்பதான் புரியுது. சரிதான் போயா. அயோக்கிய ராஸ்கல். கபாலி ஏன் உன்னை அவர் திட்டிட்டு போறாரு? உன்ன மாதிரியே உன் நாயை வளர்த்து வச்சிருக்கப்பா. பரிசுல 150 ரூபாயோட விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஆளு. சந்தோஷமா எடுத்தா இந்த நாய் போய் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து என்ன காட்டி கொடுத்துருச்சு. நாய் நன்றி உள்ள பிராணி, காவல் காக்குமே தவிர துரோகம் பண்ணாது. பெரிய துரோகம். இந்த பாரு, நீ என் வழிக்கு வா, இல்ல உன் நாய் என் வழிக்கு வர சொல்லு. போலீஸ்ல நாய் கிடைக்காம அலையிறாங்க. ஒரு நாளைக்கு கவக்குன்னு போட்டமைக்கு 1000 ரூபாய்க்கு வித்துருவேன். ஆமா நீதான் வித்தேன்னா அதே உன்னை காட்டி கொடுத்துரும். ஆமா ஆமா காட்டி கொடுத்தாலும் கொடுத்துரும். நம்மளை விட அறிவு உள்ளதா இருக்குது. ஒரு பீடி விட என்னென்ன ஒரு வரல் காலியா இருக்கு. என்ன பண்றது? கையில 1000 ரூபாய் வச்சிருக்கிறேன். 40 ரூபாய் துண்டு விழுகுது. ஒரு லாங் ட்ரிப் 4 hour வெயிட்டிங் மாட்டிச்சுன்னா இந்த வரலையும் நிறைச்சிருவேன். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டுக்கராக்கி ஹிப்பி நம்ம வண்டியில போகலாம். வாங்க வாங்க. என்னடா பொம்பளை போய் அண்ணன் இருக்கிற? ஐ நோ இங்கிலீஷ், யூ டோன்ட் நோ இங்கிலீஷ். இவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசினா தான் புரியும். எஸ் ஐ ஆம் கார்பரேஷன் இங்கிலீஷ். ப்ளீஸ் கம் கம் கம். we shall go. அப்பாடி எடுத்து பறிச்சு 39 ரூபா வந்துருச்சு. இன்னும் 1 ரூபா சேர்ந்துருச்சுன்னா நடுவரையிலையும் மோதிரம் மாத்திரலாம். Don't stop. I'm stopping. Go. No stopping. Right turning. Don't let. Go fast. Hurry. Go straight. No stopping. Clear steering. Get steady steering. Go steady. Go straight. Stop the car. Stop the car, man. Get down. Get down. Stop. 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 Get down. Get down. Steady. Get down, man. What I'm telling you. Get down. I'll kill you. Get remove. Watch it. Get. Remove. Remove. Hurry up. Hurry up. Kill you. Remove the sack. Remove the child. Remove the sack. Remove the child. Remove the pants. I'll kill you. Remove the sack. I'll kill you. And also. I will kill you. Madam, I will kill you, man. Quick, 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 quick. I will murder you. Bloody bastard. Come quick, darling. பாவியா, நான் நியாயமா சம்பாரிச்சத 10 நிமிஷத்துல புடிங்கிட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேனே. அட கர்மமே, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. கையில காசு வேற இல்ல.
இப்படியே எப்படி போறது? போன நாய் வேற குலைக்கு. கர்மமே, ஜன நடமாட்ட இல்லாத இடத்துல கொண்டாந்து அவுத்து விட்டு போயிட்டானு. ஐயோ, இன்னைக்கு தான் நான் அரை நிர்வாணமா போறேன். நாய் குலைச்சாலும் குலைக்கும். எந்த வீட்டுல நாய் இருக்கு? நாரசாமண்ணே, 2 லிட்டர் பெட்ரோல் துட்டு இருந்தா கூட 2 நாள்ல திருப்பி தரேன். என்கிட்ட ஏற்பா துட்டு? ஆமா, என்ன இது? இது பனியா, இது 2000. போய வேலையை பார்த்துட்டு இதான் துட்டு இல்லாட்டிய. கபாலி, என்னாச்சு உனக்கு? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குற? ஒரு வெளிநாட்டு கிராக்கி ஆணும் பொண்ணும் 2 பேரு இப்பி என் வண்டியில ஏறினாங்க. சரியான வேட்டை. எனக்கு இல்ல, அவங்களுக்கு. வண்டியை விடுன்னா போய்கிட்டே இருந்தது. ஒரு சந்துக்குள்ள விடுன்னா விட்ட. கத்தி எடுத்து புடனையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டா. நான் எப்படியோ சம்பாரிச்சு எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருந்தேன். அத்தனையும் மொத்தமா கழட்டிக்கிட்டான். போட்டிருந்த பேண்ட் சட்டையும் கழட்டிக்கிட்டான். அந்த பொம்பளை இப்ப இருக்காள, இத முறைச்சு பார்த்தா கபால பிச்சுக்கிட்டேன் நானு. அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாதுன்னு. கேட்டியா? இப்போது புத்தி வந்ததா? இப்பதாப்பா புத்தியே வந்தது. இனிமே ஜென்மத்துக்கு நான் இந்த மாதிரி வேலை செய்யவே மாட்டேன். ஆமா, இப்ப வண்டி எங்க இருக்கு? வண்டி சந்து முனையில் நிக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பணம் இருந்தா கூட நான் போய் பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து வந்துடுறேன்ப்பா. சரி, வா போவோம். வண்டியில இரு. என்ன பைத்தியமா கார்ல வந்து விழுகிற? ஏன் வண்டி நிறுத்தனை காப்பாத்துனீங்க? இந்த சின்ன வயசுல சாகுற அளவுக்கு அப்படி என்னமா விரக்தி? ஒரு சகோதரனா கேக்குறேன், சொல்லுமா. என்னால முடிஞ்ச நல்லதை செய்ய. டாக்ஸி ஓட்டுறவங்கல்ல உங்க மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காசுப்பட்டு என் கருப்பு பறிப்போக காரணமா இருந்ததும் ஒரு டாக்ஸி டிரைவர் தாங்க. நீ என்னமா சொல்ற? என்ன நடந்துச்சு? எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் போய் சொல்லி ஒரு ரவுடி டாக்ஸில எடுத்துட்டு போனா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த டிரைவரும் ரவுடிக்கு உடம்பு இறந்துட்டான். ஒரு பழஞ்ச மண்டபத்துக்கு என்ன எடுத்துட்டு போகும்போது நான் அலர்னேன், துடிச்சேன். அத பாத்துக்கிட்டு இந்த டிரைவர் பேசாம சிரிச்சுட்டு இருந்துட்டா. அந்த பாவியால நான் கெடுக்கப்பட்டவ. நான் எப்படிங்க சாகாம இருக்க முடியும்? அதாங்க இந்த முடிவுக்கு வந்தேன். அன்னைக்கு உன்னை காப்பாத்தாம காசுக்காக ஆசைப்பட்டு பாத்துக்கிட்டே பேசாம இருந்த அந்த பாவி நான் தாம்மா. கபாலி, நீயா? ஆமா. உன் பேராசையால இந்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. இவ கண்ணீராலையோ நீ கேட்கிற மன்னிப்பாலையோ இவளுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை போக்க முடியுமா? இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இதுக்கு பிராயச்சித்தமா நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல முடிவு கொண்டிருக்க கபாலி. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். என்ன மறுமலர்ச்சி? நான் அநியாயமா சம்பாதிச்ச காசு எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு 2000 பண்ணினுமா நிக்கிறேன். இதுல இது வேற வந்து சேர்ந்துருச்சு. நீ ஒண்ணும் பயப்படாது. இனிமே எந்த சமயத்துல என்ன உதவி வேணும் நான் செய்யறேன். சரி, இப்ப முதல்ல எனக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். வண்டியில ஏறுப்பா. ஏறு ஏறு. வாங்க. நீங்க என்ன சார் என்ன சமாச்சாரமா வந்தீங்க? இல்லைங்க, இங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்கலாம்னு வந்தேன். மோசமான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. வாய் கொஞ்சம் சிக்கல். வாடகைக்கு வீடு இருக்கு. கொடை கூலி 75 ரூபாய். உங்களுக்கு சமாதானமா? சமாதானம் தாங்க. வாயே இந்த இடம் இருக்குது, எப்படிங்க நீங்க சமாளிக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு தாலி கட்டினாலும் அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் ஒரே இலவசம். ரொம்ப சிரமம் தான். எங்க ரூம்ல எப்படி வசதியா இருக்குமா? அதெல்லாம் விசாரணை பார்த்தா இருக்குங்க. 18 அடி நீளம், 12 அடி அகலம். பத்தாதா? இது போறவங்க நான் என்ன ஓடி விளையாட போறோம். எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து ஒரே ஒரு பாய் தாங்க. தம்பி, அதெல்லாம் சரிதான். இந்த காம்பவுண்ட்ல 4 குடித்தனம் இருக்குது. ஆனா ஒரே ஒரு ரூம், ஒரு கிச்சன் காலியா இருக்கு. அது போறவங்க எங்களுக்கு சில சமயங்கள்ல மேல குழாய் தண்ணி வராது. அப்புறம் எப்படிங்க நாங்க குளிக்கிறது, சமையல் பண்ணி சாப்பிடுறது? நீங்க மகன் எடுத்து கீழே வந்து அடிச்சுதான் பிடிச்சுக்கணும். மோசமான ஏரியாவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. இந்த பாருங்க, தண்ணி ஒண்ணுதான் தட்டுப்பாடா இருக்கும். பாக்கி எல்லாம் வசதியா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. அதை நாங்க சமாளிச்சுக்கலாமுங்க. ஆமா, அட்வான்ஸ் எவ்வளவு தரணும்? 3 மாசம் அட்வான்ஸ் கொடுங்க. இந்த தரேன். கொஞ்சம் இருங்க. வாங்க, எதுக்கு மறுபடி கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அது கேட்காம வாடகைக்கு விடவே கூடாது. சரி, அவரை கூப்பிடுங்க கேட்போம். அவரே இப்ப ஊர்ல இல்லையே. அவர் ஊர்ல இல்ல. எப்ப வருவாரு? அவரு
ஞாயிற்றுக்கிழமை நாகூர் பக்கத்துல வேளாங்கண்ணி கோயில், திங்கட்கிழமை சிதம்பரம் நடராஜர் கோயில், செவ்வாய்க்கிழமை ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில், புதன்கிழமை காமாட்சி அம்மன் கோவில், வியாழக்கிழமை சரிமாரியம்மன் கோவில், வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர்ல அங்கே கபாலீஸ்வரர் கோயில், சனிக்கிழமை ஃபுல்லா ரெஸ்ட்ல தாங்க இருப்பாரு அவரு. ஏங்க இப்படி ஊர் ஊரா அலைகிறாரு? புள்ள வர வேண்டித்தான். வாரம் பூரா வெளியில அலைஞ்சிட்டா வீட்டுல எப்படிங்க புள்ள பிறக்கு? சரிங்க, வர சனிக்கிழமைக்கு நான் வரேங்க, வந்து அட்வான்ஸ் தரேங்க. அவர் வரட்டும், எல்லாம் பேசி முடிச்சு அட்வான்ஸ் கரெக்டா நாங்க வாங்கிக்கிறோம். வேற யாருக்கும் விட்டுறாங்க? விட மாட்டோம், உங்களுக்கே விடுறோம். வரேங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, வாங்க. வாடி போய். ஒழுங்கா பேச தெரிஞ்சா போயிட்டாங்க. என்னமா சௌக்கியமா இருக்கியா? சவிக்கிறதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீ சனிக்கிழமை மருமகனை பார்த்து அட்வான்ஸ் பண்ணலாம்னு வந்தான். மருமகன் நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாரு. உட்காரு. இருக்குதுங்க. இத்தனை கோயிலுக்கு போயுமே ஒண்ணும் ஆகல, அப்புறம் எதுக்கு உடற்பயிற்சி? அவர் மாதிரி கொஞ்சம் பார்த்து யாரு உங்களோ? இவர் இருக்காரு, நம்ம மாடுல மூணை விடல, அத வாடகை கேட்டாரு. உங்களை கேட்காம நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். வாடகைக்கு விடுறது பெருசு இல்ல, யோக்கியமா பார்த்து விடணும். நான் யோக்கியனா? கொஞ்சம் திரும்பு. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இனி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாத. நீ டாக்ஸி டிரைவர் தானே? நானு அப்பப்ப ஓட்டுவேன். அண்ணா சமாதிக்கு போகுமா? அண்ணா சமாதியா? ஏண்டா போக் ரோடு சிவாஜி கணேசன் வீட்டை டச் பண்ணி ஆற்காடு முதலித்தரு முதலமைச்சர் எம்ஜிஆர் வீட்டை தொட்டு கோபாலபுரம் கலைஞர் வீட்டை தாண்டி ராயப்பேட்டை ரஜினிகாந்த் வீட்டை உரைச்சி சுருளிராஜ வீட்டை தாண்டுனா அண்ணா சமாதி வரும்னு சொன்னது நீதானே? ஏண்டா நீ என்ன ஏமாத்தினே? ஐயா, எனக்கு புத்தி வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. அதனாலதான் நான் இந்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ செய்த தவறுகளை மறப்போ மன்னிப்போ. மாடியில் இருக்கிற ரூம் உனக்குத்தான். இப்பவே கூட்டிட்டு போய் குடும்பத்தை நடத்து. வசதி எல்லாம் எப்படிங்க? கட்டில் வச்சையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கு. இங்கேயா? அங்கேயா? ரெண்டு பக்கம் உண்டா?